வணக்கம் மக்களே. மிஸ்டர் குடன் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிகரன். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல்ல ரீசெண்டா நடந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட இந்த யூகே விசிட் தான். ஸோ இது எந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல செலன்ஸ்கியோ அதுக்கப்புறம் சில யூரோப்பியன் நாடுகளோட முக்கியமான தலைவர்களை மீட் பண்ணாரு. அதோட முக்கியம் ரஷ்யாவோட அதிபரான புட்டினை மீட் பண்ணாரு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இப்போ லண்டன்ல அங்க நடந்துகிட்டு இருக்க அந்த பெரிய ஒரு போராட்டம், அந்த அங்க உள்ள குடியிருப்புகள், அதாவது வெளியில இருந்து உள்ள வர அந்த இமிகிரன்ஸ்க்கு எதிர்த்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 1,00,000 மேல வந்து போராடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல வந்து ட்ரம்ப் வந்து அவங்கள ஒரு டிப்ளோமேட்டிக் டாக்ஸ்க்காக அவரோட இரண்டாவது பயணமா வந்து யூகேக்கு சென்றிருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இல்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ராயல் ட்ரெடிஷனை வந்து மீறினதாகவும் ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு. அது அது எந்த அளவுக்கு சின்ன விஷயம் லைக் இப்போ உதாரணத்துக்கு கிங் சார்லஸ் டூ நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட முன்னாடி நடந்து போனது ட்ரம்ப். அங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் தான் வந்து அந்த லீட் பண்ணுவாங்க. அந்த எந்த ஒரு விருந்தினர் வந்தாலும் சரி, எந்த ஒரு நாட்டு அதிபரோ தலைவரோ வந்தாலும் அவங்க தான் வந்து அதை எடுத்து செல்லணும். ஆனா அவங்களுக்கு முன்னாடி யாரும் போகக்கூடாதுங்கிற ஒரு மரபு. இது வந்து நிறைய அமெரிக்க ஜனாதிபதிகள் வந்து இதை மீறி இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒபாமா, பராக் ஒபாமாவோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா வந்து குவீன் எலிசபெத்தை வந்து தொடர்றதா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நோ டச் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது குவீன் அந்த மொனார்க்ஸ் முக்கியமான கிங் குவீனை வந்து யாரும் தொடக்கூடாதுங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒபாமா வந்து டோஸ் சொல்றதா இருக்கு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இது வந்து நம்ம நம்ம வந்து நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துடலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இந்த ட்ரம்ப் அவரோட அந்த பிரிட்டனோட பயணத்தை ஒட்டியே ரெண்டு விஷயம் நடந்திருக்கு உலகத்துல. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இங்க பங்களாதேஷ்ல வந்து யூஎஸோட ட்ரூப்ஸ் வந்து கூச்சிருக்காங்க. இது வந்து சவுத் ஏசியா இல்ல இந்த ஏசிய பிராந்தியத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இல்லைன்னா ஒரு ஒரு பயத்தை வந்து நம்ம உண்டாக்கியிருக்கு. ஏன் இதை பண்றாங்கன்னு தெரியல. இதை பத்தி நம்ம இன்னும் விரிவா காணொலி நான் அடுத்து போடுறேன், அடுத்த வீடியோவே. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன நடந்திருக்குன்னா வந்து மைக்ரோசாஃப்டோட இன்வெஸ்ட்மெண்ட். மைக்ரோசாஃப்ட் மட்டும் இல்ல, அமெரிக்கா முக்கியமான அந்த டெக் நிறுவனங்கள்லாம் வந்து யூகேல நடத்தின இன்வெஸ்ட்மெண்ட். முக்கியமா பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு 2028க்குள்ள கிட்டத்தட்ட 30 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து அவங்க முதலீடு பண்ண போறாங்க. அதாவது யூகே படி பாத்தீங்கன்னா 22 பில்லியன் பவுண்ட்ஸ் வரும். அது நம்மளோட கணக்குல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேல இந்திய ரூபாய். அவங்க வந்து அடுத்த 3-4 வருடத்துக்கு வந்து முதலீடு பண்ண போறாங்க. அது எதுக்குன்னா வந்து ஒரு டேட்டா சென்டரா இருக்கட்டும், இந்த பவர் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவை நோக்கி தான் வந்து அவங்க நகர்த்துறது. இது வந்து அந்த ஒரு நிறுவனம் மட்டும் இல்லாம கூகுள், அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஏஐ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டா, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து அதுல முதலீடு பண்ண போறாங்க. இது வந்து அந்த பிரதமரை ஷோவாட்ரை சொல்லியிருக்காரு. பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிரிட்டன் பிரதமர், இது வந்து அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் இல்ல ஒரு முக்கியமான கட்டம். இதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நட்பு உறவோட இப்பதான் நாங்க வந்து ஒரு முக்கியமான நிலைக்கு வந்திருக்கோங்கிறதுன. அது மட்டும் இல்லாம சத்ய நாதல்லா வந்து இதை உறுதிப்படுத்தினாரு. மைக்ரோசாஃப்ட் ஓட சிஇஓ ஆன சத்ய நாதல்லா அவரே ஒரு காணொளி வந்து போட்டாரு. நாங்க எவ்வளவு முதலீடு பண்ண போறோம், இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த போகுது. ஏன்னா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இந்த பிரச்சனைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டன்ல வந்து முக்கியமான இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அது மட்டும் இல்லாம முதலீடுகள் கம்மியாகிறது, இந்த விலைவாசி ஏற்றம், அதுக்கப்புறம் வந்து அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்ற அங்க அங்க உள்ள அந்த செலவுகள், அன்றாட செலவுகள் வந்து எல்லா பொருட்களோட விலை ஏற்றம், அங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட வாழ முடியாம இல்ல கடினமா இருக்கிற ஒரு இடமா போச்சு யூரோப்பிய பிராந்தியத்திலே. அதனால வந்து இந்த மாதிரி முதலீடுகள் இந்த மாதிரி வெளில இருந்து வர்றது வந்து இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இது குறிப்பா எப்ப நடக்குதுன்னா ட்ரம்ப்போட அந்த வருகைக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குது, இல்ல அந்த வருகையை ஒட்டி. சோ இது வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் அடுத்த கட்ட வீடியோவா முக்கியமா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல என்ன நடக்குது, இந்தியாவை நெருங்குதா அமெரிக்காங்கிற அந்த கண்ணோட்டத்துல நம்ம அடுத்த காணொலி பார்க்கலாம். பாய்.